நீங்கள் அப்படியே உற்சாகமா இணைந்திருக்கீங்க தாம்பரி எஃப்எம்மின் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியோட. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சென்ற நமது சக தொகுப்பாளர் லக்ஷி சாரும் இருவருக்கு அப்படியே நன்றியை தெரிவித்து கொண்டு அப்படியே அதிரடியான அட்டகாசமான நிகழ்ச்சி அப்படியே தொகுத்து வழங்குறதுங்க குட்டி பொண்ணு ரேக்கா அப்படியே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்மள என்னடா இந்த கியூட் பொண்ணு வரலையே ஒரு பாய் வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கியூட் மன்னன் தான் வந்திருக்காரு அதிரடி ஆட்ட நிகழ்ச்சி அப்படியே தொகுத்து வழங்குறதுக்கு. நான் உங்கள் நண்பன் யூகே பசாத். கூட கதைக்க மாட்டாங்களா பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தினம் வந்து அதிரடியா அட்டகாசமா அப்படியே நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்கு அப்படியே நாங்க ரெண்டு தயாரா இருக்கோம்னு சொல்லி அப்படியே நீங்களும் விரும்பின பாட்டு கேட்கணுமா அப்படி யாரா இருக்கலாம் நீங்க டெடிகேட் பண்ணணும்னு வச்சிங்களோ அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா எங்களோட பேஸ்புக் வாயில அப்படியே நாங்கள் இணைத்துக் கொள்றதுக்கு தயாரா இருக்கோம் இல்லையா பசாத்? நிச்சயமாக நாங்கள் நிகழ்ச்சியில் ஒரு அதிரடியான குத்தாட்டம் போடக்கூடிய ரொம்பவே அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்குது. நேர்களே சொந்தங்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் எங்களோட வந்து கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேர்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுகின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய இணையதளத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தி விடுகின்றோம். www.thamarafm.lk என்ற எமது இணையதளத்தினூடாகவும். அது மட்டுமல்ல அது மட்டும் இல்லாமல் அப்படியே பேஸ்புக் வாயிலாக நீங்க இந்த பாட்டு தான் வேணும் எனக்கு சொன்னீங்க அப்படியே வாங்க பேஸ்புக் வாயிலாக தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற பேஸ்புக் பேஜ் வந்து சொன்ன அதிரடியான அட்டகாசமான பாடல்கள் அப்படியே நாங்களும் தரத்துக்கு தயாரா இருக்கீங்க இல்லையா பசாத்? நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த குத்தாட்டம் போடக்கூடிய ரொம்பவே அருமையான பாடல்களை சுமந்து வர்றதுதான் இந்த அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சி. இதுல உங்களுக்கு ரொம்பவே அருமையான நாங்கள் சொன்னது போல ரொம்ப நீங்க குத்தாட்டம் போடக்கூடிய ரொம்ப நிறைய பாடல்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காகவே நாங்க அப்படியே இந்த பாடல்களை எடுத்து வந்திருக்கிறோம் இல்லையா ரேகா? ஆமா ஆமா, அதுக்கு தானே ரேகா வந்தாலே அதிரடியான ஆட்டம்னா என்னன்னு தெரியும் நம்மளோட நேர்களுக்கெல்லாம். ஆமா ஆமா, அப்படியே அதிரடியான ஆட்ட நிகழ்ச்சியை வந்து நீங்களும் எனக்கு டெடிகேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னா அப்படியே வந்தீங்கன்னு நாங்கள் அப்படியே நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி அதிரடியான அட்டகாசமான பாடல் அப்படியே பார்த்துட்டு வருவோம் இல்லையா பசாத்? நிச்சயமாக ஒலிக்கும் இந்த பாடல் டார்லிங் டம்பக் என்று தொடங்குகின்ற அந்த பாடல். இந்த பாடல் மான் கராட்டே திரைப்படத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே நேயர்களே சொந்தங்களே, நீங்களும் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். 4:30 மணி வரையும் குத்தாட்டம் போடக்கூடிய அருமையான பாடல்களை சுமந்து வர உங்கள் அதிரடி ஆட்டம். Darling dumbak, darling dumbak, darling dumbak, kida, 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 kida. பாவி பயலே உயிர் மூச்சில் கட போடறோயாமா ஆவி புகையாயவு அடி நெஞ்சில விளையாடற போகாம புரியலதா புறப்படுத்ததைய அத புரியதடா நிலதா குடியிருந்திடத்தா என தெரியுதடா புரியாம கை கோர்த்து பேசி பழகாம கண்ணுபடுமேன்னு உசிரோட அழகா பெண்ணா அடித்தாலும்
இந்த பூமி சுத்தும் வர உன்னை காதல் செஞ்சிடுவேன் தன்னால காட்சியுள்ளவரா கண்ணா மூடி செல்லுவரா உன்னை காத்து வச்சிருப்பேன் பாலா. அத்தாணி தரகான புரியாம காத்தேனை புலனாலும் கலங்காம காத்தோடு காத்தாத கை கோர்த்து நடப்பேனே விலகாம அவனுக்கு சீத்த கண்ணனுக்கு ராத்த பட்டியும் மாமனுக்கு தோழி நீயடி அவனுக்கு சீத்த கண்ணனுக்கு ராத்த அடியே மாமனுக்கு தோழி நீயடி பாவி பயலேவு பாவி பயலேவு பாவி பயலேவு உன் மூச்சில் கடப்போடுறா. தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முதல் தர வானொலியின் அதிரடி ஆட்டம் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் நம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை சொந்தங்களே, நிகழ்ச்சியில் பல அருமையான குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்களை சுமந்து வர உங்களுடைய தாமரை வானொலியின் அதிரடி ஆட்டம் என்ற நிகழ்ச்சியில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ரொம்பவே இதமான குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்களை நீங்கள் எங்களோடு இணைந்து கேட்டு மகிழுங்கள். 4:30 மணி வரையிலும். ஆமா ஆமா, அதிரடியான அட்டகாசமான பாடல் தான் அப்படியே நாங்களும் தந்து கொண்டிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமலுக்கு அப்படியே பேஸ்புக் வாயிலாக நிறைய சொந்தங்கள் அப்படியே இணைந்திருந்தாங்க. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா புன்னக்குடாவில இருந்து ஜீவான் அணிந்திருந்தாரு. அதிரடியான மாலை பொழுது வணக்கம் இருவருக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா, அது மாத்திரம் இல்லாமலுக்கு அவர் நண்பர்களுக்காக ஒரு அதிரடியான குத்துப்பாடல் அப்படியே தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஜீவன். அவங்களுக்காக நிச்சயமா தாரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் இல்லையா பிரசாத்? நிச்சயமா ஜீவன், நீங்கள் தொடர்ந்து நம்மோடு 4:30 மணி வரையில் இணைந்து எங்களோட சேர்ந்துருங்க, கையோத்திருங்க. நாங்க உங்களுக்கு ரொம்ப அருமையான நீங்க உங்கள் மனதுக்கு பிடித்த குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்களை தான் உங்களுக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக தர காத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு பாடல் வர இருக்குது. என்ன இழுக்கிறீங்கப்பா? இல்ல, ரொம்ப ஒரு அருமையான பாடல் இது. ஆரம்ப காலத்தில் ஒரு ரொம்ப நாளை பிறகு, அதாவது 2002ஆம் ஆண்டு அளவில் வெளிவந்த ஒரு திரைப்படம். ஆனால் இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல், குத்தாட்டம் போடக்கூடிய பாடல் என்று சொன்னால் ஒரு மிகையாகாத பாடல் தான் அடுத்து நாங்க வழங்க போறோம். ஆமா ஆமா ஆமா, அப்படியே அதிரடியான பாடல தான் அப்படியே அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியில் அப்படியே வழங்குறதுக்கு நாங்க அப்படியே தயாரா இருக்கோம். அதாவது அடுத்தது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஜெமினி திரைப்படத்தில் இருந்துதான் இந்த அடுத்த ஒரு பாடல் வர காத்து கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தை பத்தி கொஞ்சம் நேர்களுக்கு சொல்ல போனால், இது விக்ரம் மற்றும் கிரான் ரதோட் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பி குருநாத் அவரம், பாலசுப்ரமணியம், சரவணன், அது மட்டும் இல்ல குகன் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தாங்க. அதுபோல இந்த திரைப்படம் 2002ஆம் ஆண்டு அளவில் வெளிவந்தது. இதற்கு இசையமைத்திருக்கிறார் பாரத் ராஜ் அவர் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் இருந்து இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் அடுத்த நிகழ்ச்சியில் வர காத்து கொண்டிருக்கின்றது. ஆமா ஆமா, நம்ம ஜீவனுக்காகவே அடுத்த பாடல் ஜொலிக்க இருக்குது. அப்படியே பாடலை தொடர்ந்து அப்படியே இணைந்திருக்கலாம் தாமரை எப்பமின் அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியோடு. ஜெமினி
எத்தனை எண்ணி சொல்றவ தாகம் இன்று வந்து புட்ட தண்ணி இல்ல பேதம் இல்ல மோகம் ஒன்று வந்து புட்ட முகவரிய தேவையில்லை ஹிட்டாச்சி தொட்டாச்சி தொடாத பாகம் தொட்டாச்சி ஹிட்டாச்சி ஹிட்டாச்சி நான் தொட்டதெல்லாம் ஹிட்டாச்சி அள்ளி மடல் மேனியிலே நல்ல இடம் கண்டுவிட்டேன் எந்த இடம் ருசி அதிகம் அந்த இடம் கொள்ளையிட்டேன் ஓ போடு ஓ போடு ஓ போடு ஓ போடு நெஞ்சு துடிக்குது ஜமனி ஜமனி நெத்தி கொதிக்குது ஜமனி ஜமனி நெத்தி கால வச்சு கவனி கவனி ஜமனி ஜமனி கவனி கவனி செல்லரிக்கும் தேகத்தில் புல்லரிக்கும் ஆசைகள் உள்ளிருக்கும் வரையில் உலகம் உள்ளது கட்டளைத்த பையடா கட்டில் இன்பம் பொய்யடா ஆண்மை தீர்த்து போனவ அன்று சொன்னது பசியெடுக்கும் காலம் மட்டும் வைத்துக்குள்ள சிக்கல் இல்ல கலவி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு ஒன்னாச்சு ஒன்னாச்சு ஒரு நாள் ஒன்னாச்சு உச்சந்தல காயுதடி இச்சு மழை இட்டு விடு உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு ஓ கொடு ஓ கொடே ஓ கொடே ஓ கொடே நெஞ்சு துடிக்குது ஜமனி ஜமனி நெத்தி கொதிக்குது ஜமனி ஜமனி நெஞ்சு கால வச்சு கவனி கவனி ஜமனி ஜமனி கவனி கவனி மண்ண பிடிக்குது ஜமனி ஜமனி மண்ண ஜமனி கவனி கவனி ஜமனி 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 கவனி 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 காதலிக்க நான் இருக்க கவலையெல்லாம் விட்டு புட்டு பொங்கலுக்கு சுடுக்கெடுக்கும் வித்தையெல்லாம் கத்து கொடு ஓ 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 கொடு கொடு ஓ ஆமா ஆமா அதிரடியான அட்டகாசமான பாடல் தான் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க ரேகா ஓப்போடு ஓப்போடு அப்படின்னு சொல்லி 2002 நம்ம கலையத்துல என்னடா பிரசாத் இருந்தவரை பார்த்தா எலுமினண்டு ஆறாரேன்னு பார்த்தது. அதாவது அந்த 2002 அளவில் ரொம்பவே நிறைய பேர் வாயில அப்படியே குத்தாட்டம் போடும், நிறைய பேர் அந்த பாட்டை படிச்சு ஓப்போடு ஓப்போடு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு அருமையான பாடல். இதுல இருந்து விளங்குது பிரசாத், நீங்களும் அப்ப அந்த வாயால சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் அப்படி வெளியில சொல்லக்கூடாது, இருந்த உண்மையில ஒரு அருமையான பாடல். 2002 அளவில் அப்படியே திரையுலகத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் இந்த ஜெமினி திரைப்படம். முதலிருந்து இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலை நாங்கள் நிகழ்ச்சியில பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. அவங்களும் இணைந்து ஒரு பாட்டு ஒன்று தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு அருமையான பாடல் அடுத்த நிகழ்ச்சியில வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். வந்து அந்த பாடல் வந்து யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க டெடிகேட் பண்றாங்க, அவங்களோட லவருக்கு அந்த பாட்டை டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. எனவே அது மட்டும் இல்ல, ரேகா அது மாத்திரம் இல்ல, அவளுக்கு வாழச்சேரியில இருந்து ரமேஷ் இணைந்திருந்தாரு. ஹாய் சகோதரி சகோதரா இருவருக்கும் மதுரடியான மாலை நேர வணக்கம் அப்படி சொல்லி அவரு டெடிகேட் பண்ணிங்க தனது ஃபேமிலிக்காக மாத்திரம் அதிரடியான குத்துப்பாடல் தாங்க. அப்படி எங்களை ஃபேமிலி அப்படியே தாமரை அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்காங்க என்று சொல்லியிருந்தாங்க. அட அட அடடா, உண்மையில நிச்சயமாக அவருக்கும் ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது. எனவே சொந்தங்களை நீங்க செய்ய வேண்டியது 4:30 மணி வரை உங்களோட இணைந்து குத்தாட்டம் போடக்கூடிய அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியில் தர நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியதுதான் www.thamarafandoutlk அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி எங்களோட நிகழ்ச்சியில தொடர்ந்து முனைந்திருங்க. அது மாத்திரம் இல்ல, அவளுக்கு அப்படியே தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜ் வந்தீங்கன்னு சொன்னா நீங்க கேட்கிற அதிரடியான அட்டகாசமான பாடல்களை நாங்க தரது தயாரா இருக்கோம்னு சொல்லி அப்படியே பகா கேட்டு இருந்த அவருடைய லவ்வருக்காக அப்படியே ஒரு ஸ்பெஷல் டெடிகேட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காகவே ஜொலிக்க இருக்குது பாடல். அதாவது இது புதுப்பேட்டை திரைப்படத்தில் இருந்து ஒரு இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் அடுத்து வர காத்து கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படம் தனுஷ், சினேகா மற்றும் சோனியா அகர்வால் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படம் 2006 அளவில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் பார்த்தோம்னு சொன்னா, இந்த திரைப்படத்தில் செல்வராகவன் அவர் வந்து திரைப்படத்தில் இயக்கியிருந்தார், தயாரித்திருந்தார். அது மட்டும் இல்ல, இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுக்கும் இசையமைச்சிருக்கார் எங்கட இசை மன்னன் யுவன் சங்கர் ராஜா அவரின் இசையமைப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் புதுப்பேட்டை. இந்த புதுப்பேட்டை திரைப்படத்தில் இருந்து இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல், அந்த பாடல் வாரியா அப்படின்னு சொல்லி தொடங்குற ஒரு அருமையான பாடலை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்திருக்கலாம். இது உங்கள் தாமரை வானொலியின் அதிரடியாட்டம்.
வரியா 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 நிச்சயமாக அருமையான பாடல் நிகழ்ச்சியில் அப்படி அலங்கரித்து இருந்தது. நாங்கள் நிகழ்ச்சியில் இன்னும் அருமையான பாடல்கள் 4:30 மணி வரையிலும் எமது நேர்கள் சொந்தங்களுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே நேர்களே சொந்தங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்களுக்கு மனதுக்கு பிடித்த அருமையான பாடல்களை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக அதை நாங்கள் நிகழ்ச்சியில் தயாரிக்கிறோம். நிச்சயமாக அருமையான பாடல்கள், குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்கள் நிகழ்ச்சியில் எம்முடைய சொந்தங்களுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நாவமூட்டல் செய்கிறது எங்களுடைய இணையதளத்தை நாங்கள் நாவமூட்டி விடுகின்றோம். தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற எமது ஃபேஸ்புக் முகவரியினூடாகவும் தொடர்ச்சியாக நீங்கள் எம்மோடு இணைந்திருங்கள். இது உங்கள் தாமரை வானொலியின் அதிரடி ஆட்டம் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் குத்தாட்டம் போடக்கூடிய அருமையான பாடல்களை சுமந்து வர இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாவமூட்டலை செய்து கொள்கிறோம். அடுத்து ஒரு பாடல் வர காத்திருக்கின்றது. இது நேரம் திரைப்படத்தில் இருந்துதான் இந்த பாடல் வர காத்து கொண்டிருக்கின்றது. ஐயோ கலாய்க்காங்களா? சரி, நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எமது நேர்கள் சொந்தங்களுக்காக வர காத்து கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த அருமையான பாடல்களை சுமந்து வர இந்த தாமரை வானொலியின் குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அடுத்து நேரம் திரைப்படத்தில் இருந்து இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல், அந்த பாடலை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு 4:30 மணி வரை இணைந்திருங்கள். இது தாமரை வானொலியின் அதிரடி ஆட்டம். சுருக்கருக்கா முக்கா முடம் போட்டே மறி தொடர்ந்து கபத்தில மாட்டி பிடிச்சு பிஸ்தாஸ் மாத்திரா சோமாரி ஜமாத்திராயா பிஸ்தாஸ் மாத்திரா சோமாரி ஜமாத்திராயா சுருக்கருக்கா முக்கா முடம் பிஸ்தாஸ் மாத்திரா சோமாரி ஜமாத்திராயா பிஸ்தாஸ் மாத்திரா சோமாரி ஜமாத்திராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கன கனடே டஸ்கன கனடே டண்டனக டனகனக டே 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 டே
പഴം ലോട്ടെ ലാട്ടി മരുന്ന് കണക്കിന് മാറ്റി എടുത്ത് പിസ്താസ് മാക്കി റാസം മാറി ചമാക്കിറായ പിസ്താസ് മാക്കി റാസം മാറി ചമാക്കിറായ സുറുക്കറുക്ക മുക്കാമുഴം പോട്ടെ മാറിക്കൊഴുந்து കപത്തില് മാറ്റി പൊടിച്ച് പിസ്താസ് മാക്കി റാസം മാറി ചമാക്കിറായ പിസ്താസ് മാക്കി റാസം മാറി ചമാക്കിറായ ടമാലേ ടമാ 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 ടമാലേ ടമാ ഡനകിലക്കന ഡേ ഡേ ഡസ്കിലക്കന ഡേ ഡേ ഡനക ഡനകിലക ഡേ 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 நிகழ்ச்சியின் வாயிலாக அருமையான பாடல்களை நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்தும் தந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இப்படியே ரொம்ப குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்களை நிறைந்து சுமந்து வாரொரு நிகழ்ச்சி தான் இது தாமரை வானொலியின் அதிரடி ஆட்டம் என்ற நிகழ்ச்சி. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு நேர்கள் உங்களுக்கு விரும்பிய சொந்தங்களுக்காக நீங்களும் கேட்டு மகிழலாம். 4:30 மணி வரையிலும் அப்படின்னு சொல்லி நேர்களோடு ஞாபகப்படுத்தி விடுகின்றோம். அடுத்து நாங்கள் அப்படியே பார்ப்போம்னு சொன்னால் நிறைய பாடல்கள் எமது நேர்கள் சொந்தங்களுக்கு ஆட்டம் போடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. அடுத்து ஒரு பாடல் நேர்களுக்காக ஆமா நீர்கள் அப்படியே உற்சாகம் அடைந்திருக்கீங்க தாமரை எஃப்எம்மின் அதிரடியான ஆட்ட நிகழ்ச்சியோடு.
அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் அருமையான குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்களை நிகழ்ச்சியில் எமது சொந்தங்களுக்காக வழங்கியிருந்தோம். அதே போல இன்னும் அருமையான பாடல்கள் 4:30 மணி வரையில் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே அருமையான குத்தாட்டம் போடக்கூடிய உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடல்களை எங்களோடு சேர்ந்து நீங்களும் கேட்டு மகளெல்லாம் 4:30 மணி வரையிலும் நிகழ்ச்சியில் அப்படியே அருமையான பாடல்களை இன்னும் 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 நம்முடைய சொந்தங்களுக்காக வர காத்திருக்குது. ரேகா, Facebook வாயிலாக நிறைய சொந்தங்கள் அப்படியே இணைந்து கொண்டிருந்தாங்க. அப்படியே அண்ணாமலையிலேருந்து துஷி இணைந்திருந்தாரு. ஹாய் சகோதரி, ஹாய் சகோதரா. இந்த வேளையில வந்து மாலை நேர வணக்கம் இருவருக்கும். அப்படியே அதிரடியான பாடல் தந்தீங்கன்னு சொன்னா எங்களோட மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அப்படியே குத்தாட்டம் கூடக்கூடிய சந்தர்ப்பம் அப்படியே நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்களுக்காக கட்டாயமாக பாடல் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அது மாத்திரமே என்னடா பசாத் இன்றைக்கு சைலண்டாக இருக்காரு என்று பார்த்து கொண்டே இருக்காங்க நம்ம நேர்கள் எல்லாம். என்ன பசாத்? இல்லப்பா அடுத்து ஒரு பாடல் வர காத்து கொண்டிருக்கிறது. இது குத்து திரைப்படத்தில் இருந்து இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த திரைப்படத்தில் சிலம்பரசன் மற்றும் திவ்யா சபன்னா அவங்க சேர்ந்து இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் ஆமா நான் சொன்னேன் பார்த்துக்கு நல்ல நிலவே இல்லைங்க, பார்த்துக்கொள்ளுங்க எல்லா பேரும். இந்த திரைப்படத்தில் இசையமைத்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லி தொடங்குகிற ஒரு அருமையான பாடல் அடுத்த நிகழ்ச்சியில் எமது நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. பார்வையால போட்டு தாக்கு, நீ பட்டியாரு பார்த்து தாக்கு, பார்வையால போட்டு தாக்கு தாக்கு, பாவம் சின்ன பல்ல தாக்கு. வர பாரு மீனா, இப்ப வருது வச்சா மீனா, அட வந்துடுச்சு தானா ஒரு கோயிலுக்கு பாங்கானா. ஒரு புறா போட்டு தாக்கு, கடல் எறா போட்டு தாக்கி, ஒட்டு தாக்கு, சக்க போட நீதான் போட்டு தாக்கு. வந்து நிக்குதொரு நிலாப்பட்டண்டா, அத போடாதன்னு போடுவது போடா சட்டண்டா. சின்ன பயல தொட்டா விட்டா ரொம்ப சிக்கல்லு, நீ அங்க இங்க தொட்டு புட்டா வரும் விக்கல்லு. ஓட்டு இல்லாத பிலாங்கனி பிலாங்கனி, என் கூட சுரங்கனி சுரங்கனி. நல்லதான் கொட்டுறிய காதல் மழைய, அத தேக்கி வைக்க தொட்டி ஒண்ணு கட்டாவில்லையா. ஒத்துக்கிட்டா கல்லணைய கட்டி வைக்கிறான், உன்ன போஸ்டர்ல போட்டு எங்க ஒட்டி ஒட்டி வைக்கிறான். போட்டு தாக்கு
மேல தாண்டி ஊரு கண்ணு இருக்கு. வைகையாத்து பால பக்கம் நடந்து போனேன்னா என்ன ஃபாலோ பண்ணி வர்றாங்களே பாவி பசங்க தான். கண்ணில் கம வச்சு கொல்லுறியே கொல்லுறியே, கண்ணா பின்னாடி சொல்லறியே சொல்லறியே. அது பதல்ல நான் புன்னகையா சின்ன ஓத்துற, கொஞ்சம் 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 நம்ம சூட்ட ஏத்துற, ஆனா திடீர்னு ரிமோட் வச்சு சேனல் மாத்துற. போட்டு 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 மச்சு போட்டு தாக்க, போட்டு தாக்க, போட்டு தாக்க, போட்டு தாக்க, மச்சு போட்டு தாக்கு. போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் பண்ணி போட்டு தாக்கு. பாட்டியாரு பாட்டு தாக்கு, பார்வையால போட்டு தாக்கு, பாஞ்சிடாம மெல்ல தாக்கு, பாவ சின்ன மல்ல தாக்கு. பாரு மீனா இப்ப வறுத்து வச்ச மீனா, அட வந்துடுச்சு தானா ஒரு குயிலுக்கு பாங்கானா. பாத்தா பாத்துக்க சேத்தா சேத்துக்க ஏத்தா ஏத்துக்க கோட்டா கோட்டுக்க. ஆமா ஆமா, நீர்கள் அப்படியே உற்சாகமா அணிந்திருக்கீங்க தாமரை எஃப்எம்மின் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் குத்து திரைப்படத்தில் சிலம்பரசன் நடித்து வெளிவந்த ஒரு திரைப்படம் குத்து திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலை நிகழ்ச்சியில் நாங்கள் சொந்தங்களுக்காக வழங்கியிருந்தோம். இது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்னும் ரொம்ப குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா, அது மாத்திரம் இல்லாமலுக்கு அப்படியே பேஸ்புக் வாயிலாக நிறைய சொந்தங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஆரையம்பதியில இருந்து குமார் இணைந்திருந்தாரு. ஹாயக்கா, இந்த வேலையில வந்து அதிரடியான பாடல் தாங்கக்கா. அப்படியே நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு இடத்து போயிருக்கோமக்கா. அப்படியே தாம்பரை எஃப்எம்ல அதிரடி ஆட்ட நிகழ்ச்சி அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கோமக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா, குமாருக்கு நிச்சயமா தாரதுக்கு அப்படியே தயாரா இருக்கு. அது மாத்திரம் இல்லாமலுக்கு அப்படியே காரைதீவுல இருந்து நிறைய சொந்தங்கள் அப்படியே இணைந்திருந்தாங்க. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா காரைதீவுல இருந்து சனோஜிதன் இணைந்திருந்தாரு. ஹாயக்கா, இந்த வேலையில வந்து அதிரடியான பாடல் தாங்க. என்னக்கா இந்த பசாத் என்ன நல்லா கதைக்கிறாரு இல்ல, என்ன நடந்த இந்த பசாத் என்ன கேட்டிருக்காங்க பசாத்? நிச்சயமாக நாங்கள் எமது நேர்கள் சொந்தங்களுக்காக நிறைய பாடல்களை தந்து தொடர்ச்சியாக 4:30 மணி வரையிலும் தர காத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எம்மோடு சேர்ந்து சுதேஷ் அவரும் இணைந்திருக்கிறாரு. அவருக்கும் பாடல் ஒன்றை கேட்டிருக்கிறாரு. எனவே நிகழ்ச்சியில் நாங்கள் அருமையான பாடல்களை நிகழ்ச்சியில் ரொம்பவே இன்னும் குத்தாட்டம் போடக்கூடிய கலகலப்பான பாடல்களை தர காத்து கொண்டிருக்கின்றோம். 4:30 மணி வரையிலும் இது தாமரை வானொலி வழங்குகின்ற அதிரடி ஆட்டம் அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, அடுத்து ஒரு பாடல் வர காத்திருக்குது ரேகா. அது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் ரொம்பவே நல்ல டான்சராக திரையுலகத்தில் நல்ல ஒரு சமூக ஆர்வலராக திகழ்கின்ற ஒருவர் தான் இவர். அவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க யாருன்னு சொல்லி நினைக்கிறீங்க? யாருப்பா? ஐயோ, அதாவது அவர்தான் ராகவா லாரன்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். இவர் ஒரு சமூக ஆர்வலர் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல ஒரு நடிகர். அது மட்டுமல்ல, இவர் ஒரு நல்ல ஒரு டான்சரும் கூட. இவர் ஒரு நடித்த ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம். அதுல இருந்து ஒரு பாடல் எமது நேர்களுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். அந்த திரைப்படம் என்னன்னு சொல்லி பார்த்தா மொட்டை சிவா கெட்ட சிவா அப்படின்னு சொல்ற திரைப்படத்தில் இருந்து அடுத்த ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. சிவா, ரேகா, நீங்க மொட்டை சிவா கெட்ட சிவா திரைப்படம் பாத்தீங்களா? ஆமா ஆமா, அது பார்க்காம இருக்கீங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க தானே பசாத், என்னடா இந்த டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நினைச்சு என்ன சொல்றீங்களோ ஒரு கன்ஃபியூஸ். அதனாலதான் நான் அப்படியே பேசாமலுக்கு சைலண்டா இருந்தேன். என்னதான் சொல்றீங்களா பசாத்துன்னு கேட்போன்னு பார்த்தேன். நீங்க அதுக்கிடையில சொல்லிட்டீங்க டான்ஸர். ஓகே, பரவாயில்ல. அதாவது நிகழ்ச்சியில் ரொம்பவே அருமையான பாடல்களை நாங்களும் தொடர்ச்சியாக வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒரு மொட்டை சிவா கெட்ட சிவா திரைப்படத்தை பற்றி சொல்லி ஆகணும். அது ராகவா லாரன்ஸ், அது மட்டும் இல்லை சத்யராஜ், நிக்கி காலர்னி அவங்க சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படத்தை தயாரித்து வழங்கியிருந்தார் ஆர்பி சௌத்ரி. அவர் அந்த திரைப்படத்தை தயாரித்து வழங்கியிருந்தார். இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அம்ரேஷ் கணேஷ் இவர் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துக்கும் இசையமைத்திருந்தார். அந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் ஹரஹர மகாதேவிகே என்று தொடங்குகின்ற ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்கள் எம்மோடு இணைந்திருக்கலாம். 4:30 மணி வரையும் www.tamarfm.lk என்ற எமது இணையதளத்தின் ஊடாகவும், அது மாத்திரமில்ல தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற பேஸ்புக் பேஜ் வந்தீங்க சொன்னா நீங்க கேட்கிற அதிரடியான அட்டகாசமான பாடல்கள் அப்படியே நாங்களும் தாரதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லி அப்படி ஒரு பாடலை கொண்டு அப்படியே இணைந்திருக்கலாம். தாமரை வானொலியின் என்னன்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும். நெத்தி பட்ட
இழுத்து கட்ட வாடிக்கிட்ட புதுசா ஸ்டைலு பறக்குது ரயிலு அடிக்குது வெயிலு வாடிய குயிலு ஹர ஹர மகாதேவ் கி 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 பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன ஹாய் பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன 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 நெத்தி பட்ட கழுத்தில் கொட்ட வெளுத்து கட்ட பாடி கிட்ட புதுசா ஸ்டைலு பறக்குது ரயிலு அடிக்குது வெயிலு பாடிய குயிலு ஹர ஹர மகாதேவ் கி 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 நான் செவக்கோழி நீ பக்கம் வந்தா சமஜாலி நீதான் என்ன கிண்ட பாக்குறிய ஐயோ துடிக்குது மீச துறவிக்கும் வருவாச உச்சத்த கள்ளச்சிரிப்புல அள்ளி கொடுக்குறிய ஹர ஹர மகாதேவ் கி 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 பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன ஹாய் பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன 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 ஹல்வாடி உயிடு புலதா இருக்குதடி கரட்டு பையா முறுக்காத திருட்டு பையா திருடாத ஐயோ பௌர்ணமியின் வெள்ளை நீ பாகிஸ்தான் எல்லை நீ அதிரடியா சரவெடியா அடிச்சு நொறுக்கி பட்டைய கிளப்புத மகாதேவ் கி ஹர ஹர 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 மகாதேவ் கி பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன ஹாய் பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன 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 நெத்தி பட்ட கழுத்தில் கொட்ட இழுத்து கட்ட பாட்டி கிட்ட புதுசா ஸ்டைலே பறக்குது ரயிலே அடிக்குது வெயிலே பாட்டிய கோயிலே லே 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 ஹர ஹர மகாதேவ் கி ஹர ஹர மகாதேவ் கி ஹர ஹர மகாதேவ் கி ஹர ஹர மகாதேவ் கி பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன ஹாய் பச்சன பப்ப பச்சன பப்ப பச்சன 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 நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் லோரன்ஸ் நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற ஒரு பாடல். மொட்ட சிவா கட்ட சிவா என்ற திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடல். ஹர ஹர மகாதேவகி அப்படின்னு சொல்லி தொடங்குகின்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் நாம சொந்தங்களுக்காக வழங்கியிருந்தோம் இல்லையா ரேகா? ஆமா ஆமா, அதுக்காக தானே அதிரடி ஆட்டத்துல குத்தாட்டம் சொன்னாலே தெரியும், எல்லாரும் குத்தாட்டம் கொடுக்கக்கூடிய பாடல் தான் அப்படி நாங்க தந்து கொண்டே இருக்கோம் இல்லையா பிரசாத்? அதிலும் விசேஷமாக தாமரை வானொலி உலகெங்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கான், உலகெங்கும் தடம் பதித்துக் கொண்டிருக்கான் உலக முதல்வன் தாமரை
வானொலியில் அதிலும் விசேஷமாக அதிரடி ஆட்டம் என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் ரொம்பவே மனதுக்கு இதமான அருமையான குத்தாட்டம் போடக்கூடிய கலகலப்பான பாடல்களை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி வர்றது வளமை. அந்த வகையில் இன்றும் நிகழ்ச்சியில பல்வேறு பாடல்களை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். 4:30 மணி வரையிலும் எங்களுடைய சொந்தங்களை எங்களுடைய நேர்களை அப்படியே அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியை வந்து அப்படியே உங்களுக்கான அப்படியே பாடல்கள் அப்படியே தந்து கொண்டிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பேஸ்புக் வாயிலா நிறைய சொந்தங்கள் அப்படியே இணைந்து கொண்டிருக்காங்க. பிரசாத் யாருப்பா அந்த சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி வளச்சென்னையில இருந்து கிருதச்சன் நினைந்திருந்தாரு. ஹாய் அக்கா, ஹாய் என்ன இந்த வேளையில வந்து அப்படியே மாலை நேர வணக்கம் அக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அது மாத்திரமில்லாங்க ஒரு அதிரடியான பாடல்களை தாங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு ஆள் இணைந்திருக்கிறார். இவர் வந்து எஸ் சரவணன். இந்த சரவணன் வந்து இணைந்திருக்கிறார். இவர் கல்முனையில் இருந்து நான் இணைந்திருக்கிறேன் அண்ணா, எனக்கு ஒரு அருமையான பாடல் ஒன்று தாங்க. சிம்புட பாடல்கள்னு சொன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட டான்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே காலெல்லாம் வளைத்து சுத்தன போடுவாரு, டான்ஸ் குத்தாட்டம் எல்லாம் போடுவாரு. அவர் ஒரு பாடலை தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரே நிச்சயமாக நிகழ்ச்சியில் சரவணன் உங்களுக்கு அருமையான பாடல் அடுத்து நாங்கள் உங்களுக்கு விசேஷமாக ஒரு பாடலை நாங்கள் வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் அடுத்து வர காத்திருக்கிறது. இந்த சிலம்பாட்டம் திரைப்படத்தை நடிச்ச யாருன்னு சொல்லி தெரியுமா ரேகா? யாரு? நம்ம சிம்புவா தான் இருக்கும். அதென்ன இருக்கும் அப்படின்னு இழுக்கிறது. சிம்பு உங்களுக்கு தெரியும். சிம்பு சிலம்பரசன் இவர் ஒரு அருமையான டான்சரும் கூட. இவர் ஒரு நடித்து வெளிவந்த ஒரு திரைப்படம், அந்த திரைப்படமாக சிலம்பாட்டம். அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வர காத்திருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் சிலம்பரசன் மற்றும் பிரபு, ஸ்னேகா, சனா கான் போன்ற வந்து திரைப்படத்தில் இணைந்து நடித்திருந்தாங்க. அது மட்டுமல்ல இந்த திரைப்படம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாம் இசையமைத்திருக்கிறாரு. அவரு நம்முடைய இசை மன்னன். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா யுவான் சங்கர் ராஜா. அவரின் இசையமைப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் அடுத்து எமது நேயர்களுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமா ஆமா, அது மாத்திரம் இந்த பாடலை வந்து டெடிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சஞ்சிதா அணைந்திருந்தாங்க கிரான்ல இருந்து. அக்கா சிம்பு பாடல் உண்டு தாங்கக்கா, அதிரடியான பாடல்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா, நம்ம சஞ்சிதாக்காகவே அப்படி அதிரடியான அட்டகாசமான சிம்புட பாடல் அப்படியே வாரத்து தயாரா இருக்குன்னு சொல்லி அப்படியே அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியில வந்து அப்படி ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். தாமரை எஃப்எம்மின் அதிரடி ஆட்டம். You tell me out there. Yeah. Look back, look front, people. What do you see? We fixed with Yuvan, hip hop and Tamil, Davan Kuta. Are you ready to go? On with the show, Tamil Daisy. Let me hear you holla, ho, ho, oh, ho, 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 ho. In the house for you people, your very own Simbu. மொரிச்சு பார்த்தா நலம் தானா உடலும் உலகும் நலம் தானா உடலும் உள்ளமோ நலம் தானா உடலும் உள்ளமோ நலம் தானா நீ உருடி அடுத்த பண்ணு அடி ஏதாச்சும் நீ பண்ணு இனி நீயும் நானும் ஒண்ணு ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா அவன் முறைச்சு பார்த்தா நீ ஐயோ பார்த்தா அவன் முறைச்சு பார்த்தா நலந்தானா எம்மா நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா That's the way you wanna feel it with a cool style. Come on, baby. Break it in now. Ooh, I love the way you make me feel. Come on.
என்ன ரொம்ப இப்போ தெம்பா என்ன மேயுதே என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது என்னோட உடம்புக்குள்ள நரம்பு வடிக்குது எங்கையோ துடிக்குது என்னத்துல அடிக்குது எனக்கும் இந்த கதை ரொம்ப பிடிக்குது இது ஜோடி நம்பர் 1 தாமா மாநாட மயிலாடலாமா அப்போ உடனே என்னை கூட்டிட்ட போமா ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா அப்ப முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா அப்ப முறைச்சு பார்த்தா நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா 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 உடலும் உள்ளமும் நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா அடி உட்டால கிடி சின்ன நீ உருடி எடுத்த பண்ணு என்னை ஏதாச்சும் நீ பண்ணு இனி நீயும் நானும் ஒண்ணு என்கிட்ட நீ வாடா என்ன கட்டி போட்டு போடா கிட்டி போனா விட்டு மாட்டேன் என்ன விட்டுட்டு நீ போடாதடா ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா முறைச்சு பார்த்தா ஐயோ ஆத்தா அப்ப முறைச்சு பார்த்தா I just do what I wanna do, baby, I'm feeling good. You gotta do what you have to. Feeling big right on top, no stopping me now. You gotta do what you have to. Drive around the city all night. Ooh, my fans take me up so high. Yeah, I am just doing what I wanna do, baby, I'm feeling good. Your ladies, your girls, still I'm brothers and the man that could get you. ஒரு அருமையான பாடலை நாங்கள் நிகழ்ச்சியில் எமது சொந்தங்கள் நேர்களுக்காக வழங்கியிருந்தோம். அது ஒரு ரிமிக்ஸாக, அதாவது எங்களுக்கு தெரியும் சிலம்பரசன் நடித்து வெளிவந்த ஒரு திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற ஒரு பாடலை தான் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொந்தங்களுக்காக வழங்கியிருந்தோம். அது மட்டுமல்ல 4:30 மணி வரையில் நாங்கள் இன்னும் அருமையான குத்தாட்டம் போடக்கூடிய ரொம்பவே மனதுக்கு இதமான பாடல்களை நிகழ்ச்சியின் வாயிலாக எமது சொந்தங்களுக்கு நாங்கள் வழங்க காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ரேகா? ஆமா ஆமா, அது மாத்திரம் இல்லாமலுக்கு அப்படி என்னதான் சோகம் இருந்தாலும் அப்படி அதிரடியான பாடல்களை கேட்கறதால வந்து என்னதான் சோகத்தை மறந்து அப்படியே குத்தாட்டம் கூடக்கூடிய பாடல்களை தான் அப்படியே நாங்க அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியில வந்து அப்படியே தந்து கொண்டிருக்கோம் இல்லையா பிரசாத்?
நிச்சயமாக நாங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கணும், எங்களுடைய நேர்கள் சொந்தங்களை நாங்கள் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து தான் நாங்கள் தாமரை வானொலி ஒரு விசேஷமாக ஒரு ப்ரோக்ராமை, விசேஷமாக ஒரு நிகழ்ச்சியை எமது நேர்களுக்காக வழங்குது. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் அதிரடி ஆட்டம். என்ற நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள், உங்களுடைய யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் பாடல்களை டெடிகேட் பண்ண விரும்புகிறீங்களோ அவர்களோடு சேர்ந்து நீங்களும் சந்தோஷமாக இந்த பொழுதை நீங்கள் எங்களோடு கழிக்கலாம். அது மட்டும் இல்லை, நாங்களும் இன்னும் நிகழ்ச்சியில் விடைபெற்று செல்கிற நேரத்தை அப்படி அண்மிச்சிருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் எமது நேர்களுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் ரொம்பவே இன்றைய திரையுலகத்தில் ரொம்ப வித்தியாசமான படங்களில் திரைப்படங்கள் எல்லாம் நடித்து கலக்கி கொண்டிருக்கிற ஒரு நடிகர் தான். அவர் அப்படி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அவர் தான் ஜெயம் ரவி. அந்த ஜெயம் ரவியை பற்றி உங்களுக்கு தெரியுமா ரேகா? ஆஹா, ஒரு கியூட்டான ஆள், அழகான ஆள். கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நம்முடைய ஜெயம் ரவி நடிகரை பத்தி தெரியுமான்னு கேட்டா கியூட்டான ஆளு, அழகான ஆளு. சரி, ஓகே, நல்லா. அது மட்டும் இல்ல, இந்த அப்படி ஒரு திரைப்படம் ஜெயம் ரவியின் நடிப்பில் வந்த ஒரு திரைப்படம் தான் ரோமியோ ஜூலியட். நீங்க அந்த திரைப்படம் பாத்தீங்களா, ரோமியோ ஜூலியட்? ஆமா ஆமா, நிச்சயமா. அந்த என்னன்னு சொல்லுவாங்க, அந்த ரிலீஸ் ஆகிறதுல வந்து அப்படியே ஃபேமஸான ஒரே ஆள் அவர் தான், நம்ம ஜெயம் ரவி மாத்திரம்தான். அதாவது 2015ஆம் ஆண்டுல வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி நாங்கள் இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னால், அந்த ஜெயம் ரவியோட இணைந்து ஹன்சிகா மோத்தவானி எல்லாம் இணைந்து நடத்தியிருந்தாங்க. உங்களுக்கு ஹன்சிகா மோத்தவானியை ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு ரேகா? என்னன்னு சொல்றேன், எல்லா பிரியுமே பிடிக்குமே எனக்கு. ஆடாடா, எல்லாரையும் பிடிக்கும். அதில் விசேஷமா ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க நீங்க? யாரு நம்ம ஜெயம் ரவி தான், வேற யாரு? இன்னொரு ஐஸ் வைக்காங்க பாத்தீங்களா நேர்களே, மாலை பொழுதுல ரொம்ப ரொம்ப கூலா ஐஸ் வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்பிராதீங்க, நான் ஐஸ்லாம் வைக்கல, ஜெயம் ரவி மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். காலநிலையில வேற சூடா இருக்குது, ரேகா வந்து ரொம்ப ஐஸ் வைக்காங்க, ஜெயம் ரவியை தான் பிடிக்கும்னு சொல்லி எதுவாறாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாருன்னு சொல்லுவாருங்க ரேகா? நடிகை, ஐயோ கஷ்டமான கேள்வியில் அங்க இருக்கீங்களே. திரிஷா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திரிஷா இல்ல நயன்தாரானே? அப்படியா? இல்ல, நான் திரிஷா மட்டும் தான் சொன்னேன். திரிஷா இல்லன்னா நயன்தாரா. படம் வந்து இங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி எல்லாம் இருக்கு. நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டுவீங்க. அது உண்மையில ஒரு திரைப்படத்தின் பேர் தான் திரிஷா இல்லது நயன்தாரா அப்படின்னு சொல்ல திரைப்படம். அது ஏதோ ஞாபகம் வந்துச்சு, நீங்க நம்முடைய ரேகா சொல்லும் போது விசேஷமா ஞாபகம் வந்துச்சு அந்த ஒரு திரைப்படம். ஓகே, எதுவாறாக இருந்தாலும் நேர்களை சொந்தங்களே, அந்த திரைப்படத்துல நாங்க ரோமியோ ஜூலியட் திரைப்படத்தை பார்க்க போனோம்னு சொன்னா, லக்ஷ்மன் அவர் தான் வந்து திரைப்படத்தை வந்து தயாரித்திருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த திரைப்படத்துக்கு அவர் தான் கதையை கூட எழுதியிருந்தாரு. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இசையமைச்சிருக்காரு. இந்த திரையுலகில் அப்படியே ரொம்ப இசையமைப்பில் தடம் வைத்து கொண்டு வர ஒரு மன்னன் அப்படின்னு சொன்னா இவர் டி இமான் அப்படின்னு சொல்லுங்க. நினைச்சேன் நீங்க ரொம்ப 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 டி இமானை தான் வருவாருன்னு நினைச்சேன். அது மாத்திரமே நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பசாத்தை பற்றி ஒரு சின்னதான் சொல்ல போகிறாது, அப்படியே நம்பிடாதீங்க. நீங்கள் என்னதான் ஒரு டென்ஷனாக வந்தாலும் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியில் மட்டும் அந்த டென்ஷனை விட்டு அப்படியே ஹாப்பியாக இருப்பார். அவர் மைண்டில் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ஒரு குத்தாட்டப்படம் கூடிய அப்படியே ஒரு மனிதனுக்கு தான் அப்படி அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியில் வந்து மாறிக்கொண்டே இருக்காரு. ஆனால் என்ன காரணம்னு தான் தெரியல எனக்கு இது வரைக்கும். அடப்பாயே, இப்படி விளங்குது இல்லையா நேர்களே சொந்த நீங்களே? உங்களுக்கே தெரியும், இந்த அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியில ரொம்பவே அருமையான பாடல்களை, குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்களை கேட்டு நீங்களே மகிழ்வீங்க. என்னன்னு சொன்னா, அதுல நான் கூட மகிழாட்டி எப்படிங்க? அப்படியே ஒரு அருமையான பாடல்களை சுமந்து வார ஒரு விசேஷ நிகழ்ச்சி தான் இந்த எங்களுடைய அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியில். நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்ற நேரத்தை அண்மிச்சிருக்கிறோம். நேர்களே சொந்தங்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் நண்பன் யூகே பசாத். ஆமா ஆமா, நான் அவங்க குட்டி பொண்ணு ரேகா அப்படியே மீண்டும் ஒரு அதிரடியான அட்டகாசமான நிகழ்ச்சியோட அப்படியே உங்களை சந்திக்கு வருவோம் என்று சொல்லி அப்படியே தாமரை எஃப்எம் நிகழ்ச்சியோட அப்படியே தொடர்ந்து இணைந்திருங்கன்னு சொல்லி அப்படியே விடை பெற்று செல்ல போகிறோம் இல்லையா பசாத்? நிச்சயமாக. அடுத்து ஒலிக்கும் பாடல் டண்டனக்கா அப்படின்னு சொல்லி தொடங்குற பாடல். இது ரோமியோ ஜூலியட் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அது மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் www.tamarayfm.lk என்ற இணையத்தினூடாகவும், அது மட்டுமல்ல தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முறையினூடாகவும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நிகழ்ச்சியின் வாயிலாக. I never use this Dandanaka. Anna, you are putting a brand for me, Dandanaka. Dandanaka, naka, 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 Dandanaka, naka. Dandanaka, naka, 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 Dandanaka, naka. எங்க
எங்க தல டியாரு சண்டிமண்டுல தார்மாரு மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரு டண்டனகா நகா 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 டண்டனகா நகா கொஞ்சம் டண்டனகா நகா 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 டண்டனகா நகா சைட் அடிக்க ஆசமச்சி மேரேஜ் பண்ணனும் காதலிச்சு யாரு எவருன்னு தெரியாம லவ் பண்ணுண்டா மனசுல அறியாம லவ் பண்ணாதடா இது புரியாம டண்டனகா நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா English knowledge. Indian written constitution is versus the unwritten constitution of the British. Like that, if I want, I can talk in the platform at the Annamala University. அது வேற. பார்த்தது ஒன்ன கேரக்கும் பொண்ண என்னைக்குமே மிஸ் பண்ணிடாத சூப்பர் லவ் மேட்டர் அத டீலுல விட்டுடாத சீதா சைடு அடிக்க ராமர் ஜம்பாவில்ல ஒடிக்க அது நிஜமான காதல் நினைச்சது ரொம்ப நாளே டண்டனகா நகா 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 டண்டனகா நகா இலக்கணம். டண்டனகா நகா 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 டண்டனகா நகா Self-confidence. சனிசை பாம்பு ரெண்டும் பகர்கின்ற இக்கோள் கலாரில் இருக்க கூறப்பா குமரவனனை கண்டு கோடையத்தில் புலி கண்ட பசுவோடாவர் டண்டனகா நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா சீன் மச்சான் மச்சான் என் லைஃப் மஜா கோமாலு கோயன் டைப் ஐப்பை வாழ்க்க தேவையில்ல மாமா இன்னாடா இல்ல லோக்கலில் சாப்பா வல்தோண்டா சவுக்கார் பேட்டையில எவன் இந்த பூமியில சுத்தரம் கிடைச்சிட டண்டனகா டனக்கனகா டண்டனகா டனக்கனகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா ஒரு கணக்கு டண்டனகா நகா 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 டண்டனகா நகா இது கிழியும் டண்டனகா நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா நேருக்கு நேர் பதில் சொல்றேன்